விஸ்வா, அதான் உன் அத்தைய துளசிய கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்ப நீ நிச்சயதார்த்தம் வேண்டான்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. சீக்கிரமா மண்டபத்துக்கு கிளம்பு. நிச்சயதார்த்தத்துக்கு நேரமாச்சு. சிவகாமி, என்னண்ணே? எதுக்குமா அப்படி பேசுன? நம்ம ரெண்டு குடும்பமும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி பேசினேனே. உன் அண்ணி ஏதாவது சொன்னாலாமா? உன் அமைதியே சொல்லுதேம்மா. பைரவி அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை சொல்லு சிவகாமி. அண்ணி என்னை பார்க்கறதுக்காக காலையில என் வீட்டுக்கு வந்திருந்தாங்கண்ணே. வாங்க அண்ணி. வா பைரவி. வாங்க அண்ணி, வாங்க உட்காருங்க. இத பாரு சிவகாமி, நான் எதையுமே முகத்துக்கு நேரா பேசுறவ. அது உனக்கே தெரியும். தெரியும் அண்ணி. நான் இன்னைக்கு ஈவினிங் விஸ்வாவுக்கும் லக்ஷ்மிக்கும் நிச்சயதார்த்தம் வச்சிருக்கேன். அது உனக்கு தெரியும்ல? தெரியும் அண்ணி. ஆனா என் மகன் இந்த நிச்சயதார்த்தம் பிடிக்கலன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு வெளியில போயிட்டான். அந்த விஷயம் உனக்கு தெரியுமா? அஜிஷோ, என்ன நீ சொல்றீங்க? இப்ப நீ எதுக்கு பதற? என் பையன் எந்த தப்பான முடிவுக்கும் போக மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். அவனை பொறுத்த வரைக்கும் இந்த நிச்சயதார்த்தம் நடக்க கூடாதுன்னு தான் என்ன மிரட்டுறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிருக்கான். இது பாருங்க, பிள்ளைங்களோட ஆசைப்படி நடக்கிறது ஒரு பெத்தவங்களோட கடமை. விஸ்வாவோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நீ உங்க அட்வைஸ் கேட்கறதுக்காக நான் இங்க வரல. இத பார் சிவகாமி, எனக்கு சாயங்காலம் நிச்சயதார்த்தம் நடந்தே ஆகணும். ஏன்னா இது என் கௌரவ பிரச்சனை. அப்படி நடக்கலன்னா இந்த பைரவி அந்த இடத்திலேயே உயிரை விட்டுடுவான். பைரவி, உன் வீண் பிடிவாதத்தை விட்டுட்டு தயவு செஞ்சு நான் சொல்றேன். யாரும் குறுக்க பேச வேண்டாம். நான் எடுத்த முடிவுல பின்வாங்க போறதே இல்ல. சிவகாமி, இந்த நிச்சயதார்த்தம் நடக்கணும்னா உன் பொண்ணு துளசிய என் பையன் மறக்கணும். அவளை மறக்கணும்னு நீயே நேரா என் பையன் கிட்ட வந்து சொல்லணும். அதுவும் இன்னைக்கே சொல்லணும். அப்படி நீ சொல்லல, இதுதானே நடந்துச்சு. அண்ணி விஷம் குடிச்சிருவேன்னு சொல்றப்பா நான் என்னென்ன பண்ண முடியும்? அதான் உள்ள அப்படி பேசுனேன். ஆனா அத மனசு இல்லாம தான் நான் சொன்னேன். இவ்வளவு நடந்திருக்கா? எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி அவ உன்னை இப்படி பேச வச்சிருக்கா. சரி, நீ கிளம்புமா, நான் பாத்துக்கிறேன். அண்ணே, பிரச்சனை எதுவும் வேண்டானே. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா, நீ பதட்டப்படாம போ. துளசி நீ பெத்த பொண்ணுன்னு தெரியாமலே அவன் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிற பைரவி. சிவகாமி செஞ்ச தியாகத்தை புரிஞ்சுக்காம அவகிட்ட நீ சண்டைக்கு இருக்கிற. இதெல்லாம் கூடிய சீக்கிரம் சரியாயிடும். சரி பண்ற. ஹலோக்கா, நான் உங்களை பார்த்து பேசதான் வந்தேன். என்ன பார்க்க வந்தீங்களா? என்ன விஷயம் தம்பி? நீங்க விஸ்வாவோட ஃப்ரெண்டு தானே? ஆமாக்கா, ஆனா இப்ப அவனோட ஃப்ரெண்டா வரல, ஒரு மனசாட்சி உள்ள மனுஷனா வந்திருக்கேன். என்ன தம்பி சொல்றீங்க? ஆமாக்கா, அவ பண்ண போற காரியத்தை பார்த்து என்னால சும்மாவே இருக்க முடியல. பாவம் அந்த லட்சுமி பொண்ணு. அதான் மனசு கேட்காம உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லலான்னு வந்திருக்கேன். சொல்லுங்க தம்பி, அப்படி இங்க என்னதான் திட்டம் நடக்குது? சொல்றேன்க்கா. ஆமா, லட்சுமி எங்க? அவ ரூம்ல தான் இருப்பா.
ஒண்ணு பண்ணுங்க, இங்க எதுவும் பேச வேணாம். நீங்க லட்சுமியை கூட்டிட்டு மொட்டை மாடி வந்துருங்க, அங்க விளக்கமா பேசிக்கலாம். சரி தம்பி, நீங்க போங்க. சரிக்கா. தம்பி, இதோ லக்ஷ்மியும் கூட்டிட்டு வந்துட்டேன். என்ன விஷயம்? முதல்ல நான் சொல்ல போறதை கேட்டு நீங்க 2 பேருமே ஷாக் ஆக கூடாது. ஐயோ தம்பி, நீங்க பேசுற டோன்லயே வயித்துல புளிய கரைக்குது. சட்டுன்னு என்ன விஷயம்னு சொல்லுங்க. இன்னைக்கு மண்டபத்தில் நடத்த போற நிச்சயதார்த்தத்தை விஸ்வாவும் துளசியும் தடுத்து நிறுத்த போறது. ஆனா அது அர்த்தமே இல்லாம பண்ண போறாங்க. என்ன சின்னத்த, என்னென்ன சொல்றீங்க? அர்த்தம் இல்லாம பண்ண போறாங்களா? அப்படி என்ன பண்ண போறாங்க? ஆமாமா, மண்டபத்தில் நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கையோட விஸ்வாவும் துளசியும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க பிளான் பண்ணிருக்காங்க. ஐயோ, அவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டா இந்த நிச்சயதார்த்தம் அர்த்தமே இல்லாம தானே போகும். என்னென்ன குண்டு மேல குண்டா போடுறீங்க? உங்களை பயமுறுத்துறதுக்காகலாம் நான் இதை சொல்லலாமா? நடக்க போற நிஜத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். விஸ்வா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடு பண்ணிட்டு தான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கான். அவன் சரி தப்புன்னு தோணுச்சுமா, அதான் உடனே உங்ககிட்ட சொல்லிடலான்னு ஓடி வந்தேன். தம்பி, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க விஸ்வாவோட ஃப்ரெண்டு, நீங்க சொல்றத நாங்க எப்படி நம்புறது? நான் சும்மா ஒன்றும் உங்களை திசை திருப்பதுக்காக போய் சொல்லலை, ஆதாரத்தோட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் இருங்க. இது ரெஜிஸ்டர் மேரேஜ் பதிவு பண்றதுக்கான ஃபார்ம். இதுல பாருங்க, விஸ்வா துளசியோட போட்டோ ஒட்டி இருக்கு பாருங்க. ஐயோ, அப்ப அவங்க தலையில கல்ல தூக்கி போட போறாங்களா? அப்பவே அந்த துளசி சொன்னா எங்க காதல் தான் ஜெயிக்கும்னு. மனசுல வச்சுட்டே தான் சொல்லிருக்கா. எனக்கு தான் அது புரியலையா? இதோட என்கிட்ட இன்னொரு ஆதாரமும் இருக்கு. இன்னொன்னு இருக்கா? அதையும் போட்டு உடைங்க. இவங்க 2 பேருக்கும் இன்னும் 2 நாள்ல நீ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கணும். உன்னால முடியும்ல? 2 நாள்யா? அது கொஞ்சம் கஷ்டம் சார். அப்படியா? இப்ப முடியும்ல? பக்காவா முடிச்சலாம் சார். ஆனா அது சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அதெல்லாம் செஞ்சாலும் சார். என்ன ஃபார்மாலிட்டிஸ்னு சொல்லுங்க. 2 பேரோட பர்த் சர்டிபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் கார்டு, 2 போட்டோ, இந்த எல்லா சாட்சியும் தயார் பண்ணுங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். எல்லாத்தையும் பக்காவா ஏற்பாடு பண்ணிடலாம். ஆனா கல்யாணத்துல எந்த சிக்கலும் இல்லாம ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஓகேவா சார்? நீங்க பொண்ணு மாப்பிளோட நான் சொன்ன சர்டிபிகேட்டோட வாங்க, எல்லாத்தையும் நல்லபடியா நான் முடிச்சு வைக்கிறேன். சரி, ஓகே, நான் கிளம்புறேன். சரி. ஐயோ, ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என் கூட நடக்க போற நிச்சயதார்த்தத்துக்கு அர்த்தமே இல்லையா? சும்மா ஒப்புக்கு நடக்குதா? இததான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். விஸ்வா துளசிய ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டா உன் கூட நிச்சயதார்த்தம் நடந்ததே செல்லாது. அவங்க பண்ணிக்கிட்ட மேரேஜ் தான் சரி. ஆனா நீங்க வச்சிருக்கிற ஆதாரத்தை எல்லாம் என் பைரவி அத்தை கிட்ட காட்டினா அவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதை தடுக்கலாம்ல? நீ சொல்ற மாதிரி பைரவி ஆண்டி கிட்ட சொல்லி எவிடன்ஸை காட்டினா ரெஜிஸ்டர் மேரேஜை தடுத்து நிறுத்தலாம். ஆனா நான் கூடவே இருந்து துரோகம் பண்ணிட்ட மாதிரி விஸ்வா என்ன மன்னிக்க மாட்டான். அதனால அப்படி செய்ய முடியாதுமா. அப்போ என்னதான் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துறது? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி உனக்கும் விஸ்வாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சா புரியல. நடக்க போற நிச்சயதார்த்தத்தையே கல்யாணமா மாத்திட்டா அது எப்படி தம்பி நிச்சயதார்த்தத்தை போய் கல்யாணமா மாத்த முடியும்? முடியும். நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன்ல விஸ்வா லட்சுமி கழுத்துல எப்படி மாலை போடுவாள்ல, ஆமா, அந்த மாலைக்குள்ள தாலி ஒளிச்சு வச்சுட்டா மாலையை போட்டாலே தாலி கட்டின மாதிரி தானே. எப்படி நம்ம ஐடியா? ஐடியா நல்லாதான் இருக்கு. ஆனா பைரவி அம்மாக்கு பின்னாடி இதெல்லாம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, ருத்ர தாண்டவமே ஆடிடுவாங்க. அப்படிலாம் எதுவும் ஆகாதுக்கா.
நாம ஏன் அப்படி கல்யாணம் பண்ணோம்னு மாயக்கண்ணனோட வீடியோ காட்டி விளக்கம் கொடுத்துட்டா நாம செஞ்சது சரின்னு அவங்களே புரிஞ்சுக்க போறாங்க. எந்த பிரச்சனையும் வராது. ஆமா சின்னத்தை, வேற வழியே இல்ல. அவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் தடுக்கிறதுக்கு என்கிட்ட வேற வழியே கிடையாது. அப்படி வா வலிக்கு விரிச்ச வலையில சரியா சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னக்கா இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல இதெல்லாம் சரியா வருமா? அதெல்லாம் சரியா வரும் அண்ணா. நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடலாம் அண்ணா. விஸ்வமாமா எனக்கு கிடைச்சா மட்டும் போதும். நான் அதுக்கு என்ன வேணாலும் பண்ண ரெடி. சரிம்மா, நான் அதுக்கான ஏற்பாடுலாம் செய்ய ஆரம்பிச்சிடறேன். நீ தைரியமா இரு. அண்ணா நான் இருக்கேன். அதை கொடுங்க. வரேம்மா, வரேன்க்கா. என்ன பக்கவா? வேற லெவல்ற நீ. சாமி, நீங்க கேட்ட பொருள்லாம் சரியா இருக்கா? சரியா இருக்குமா? எல்லாம் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. இன்னும் என்ன தேவைப்பட்டாலும் இவ கிட்ட கேளுங்க, இவ செஞ்சு கொடுப்பா. சரிம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. நீங்க போங்க. சத்யவதி அம்மா, இங்கேயே இருந்து ஐயருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துரு, சரியா? ஏன்னா இந்த நிச்சயதார்த்தத்துல சின்ன பிரச்சனை கூட வந்துடக்கூடாது. போன முறை அவசகுண மாதிரி நின்னு போச்சு. அதனால இந்த முறை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாம இருங்க. இந்தாம்மா, பூவை அந்த குத்து விளக்கு மேல வைமா. கொடுங்க. வணக்கம். வாங்க உட்காரு. பைரவி, நிச்சயதார்த்த ஏற்பாடெல்லாம் நல்லா இருக்குமா? நிச்சயதார்த்தத்தை இவ்வளவு கிராண்டா பண்ற, அப்ப கல்யாணத்தை எப்படி பண்ணுவ? எனக்கு இருக்கிறது ஒரே மகன், அவனுக்கு இதெல்லாம் பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன்? நீங்க உட்காருங்க, கொஞ்ச நேரத்துல ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். உட்காருங்க. அக்கா ஒரு நிமிஷம். சாமி, இத வந்து போயிட்டு வாங்கம்மா. அக்கா, நம்ம போட்ட பிளான் படி எல்லா ஏற்பாடு பண்ணிட்டீங்கல்ல? அது வந்துப்பா, இவ்ளோ பெரிய விஷயம் பண்றோமே, தப்போன்னு உறுத்தலாவே இருக்கு. பைரவி அம்மாக்கு கூட சொல்லாம இத பண்றோமே, பேசாம அவங்க கிட்ட சொல்லிட்டே பண்ணலாம். அக்கா, பைரவி ஆண்டி இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. தன் மகன் நிச்சயதார்த்தத்தை இவ்வளவு கிராண்டா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்படி யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா செய்ய ஒத்துப்பாங்களா? நம்ம பிளான் படி இந்த கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறம் அவங்களை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிக்கலாம். அந்த துளசிய பார்த்தாவே எனக்கு சுத்தமா பிடிக்காது. என்ன நிறைய தடவை அவ இன்சல்ட் பண்ணிருக்கா. அவ மட்டும் பைரவி அம்மா வீட்டுக்கு மருமங்களா வரவே கூடாது. அதுக்காக மட்டும்தான் நான் இந்த திட்டத்துக்கு ஒத்துக்கிட்டேன். உண்மையாவாக்கா? என் மேல நம்பிக்கை இல்லைன்னா வாங்க காட்டுறேன். சரி. வாங்க.
இதுதான் தம்பி அந்த மாலை. இதுக்குள்ளதான் நான் அந்த தாலி ஒளிச்சு வச்சிருக்கேன். இதோ பாருங்களேன். பரவாயில்லக்கா, எல்லாத்தையும் பக்காவா செஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க முதல்ல பேசுனதை பார்த்து நானே பயந்து போயிட்டேன்க்கா. தம்பி, ஒரு விஷயத்துல இறங்கக்கூடாது. அப்படி இறங்கிட்டா அந்த காரியத்தை கச்சிதமா முடிச்சிடணும். அதுதான் என்னோட பாலிசி. இந்த மாலைய விஸ்வா தம்பி லக்ஷ்மி கழுத்துல போட்டதும் இனிமே விஸ்வா தம்பி லக்ஷ்மிக்கு புருஷன்னு நான் சொல்லிடுவேன். அது மட்டும் இல்ல, நமக்கு சப்போர்ட் பண்றதுக்காகவே லக்ஷ்மியோட சொந்தக்காரங்களை 2 பேரை நான் வர சொல்லியிருக்கேன். அவங்க நடந்த இந்த நிச்சயதார்த்தத்தையே கல்யாணம்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிருவாங்க. எப்படி என்னோட பிளான்? நான் கோடு போட்டா நீங்க ரோடே போடுறீங்க. இந்த பிளான் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்க்கா. கொஞ்சம் அசந்தாலும் நாம மாட்டிப்போம். தம்பி, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். சரியா? சரிக்கா, எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிதான். நான் போயிட்டு வரேன். சரி தம்பி. டேய் வாங்கடா, சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டீங்க. அக்கா, நாங்க செய்யற தொழில் வேணா அடிதடி தொழிலா இருக்கலாம், ஆனா அதுல ஒரு நேர்மை இருக்குன்னு நினைக்கிறவங்க நாங்க. அதனாலதான் நாங்க கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டோம். தெரியும்டா, அதனாலதான் எந்த ஒரு வேலையா இருந்தாலும் உங்களை கூப்பிடுறேன். சரி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்குக்கா. ஞாபகம் இருக்கு. இங்க பாருங்க, அந்த துளசியோட குடும்பத்துல இருக்கிறவங்க இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவாங்க. அப்படி ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த சிச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். புரிஞ்சுதா? நாங்க எப்போ அலாட்டா தான் இருப்போம். நீ கஞ்சட காட்டினா போதும், அடுத்த நிமிஷமே செயல்ல இறங்கிடுவோம். சரிப்பா, ஜாக்கிரதை. சரிக்கா, வரங்க. சொல்லுங்க ராஜன். என்ன டாக்டர், கிளம்பிட்டீங்களா? தோ கார் ஏற போறேன். நல்லா யோசிச்சுக்கோங்க ராஜன், இது தேவையா? வேற வழி இல்ல டாக்டர். இந்த உண்மையை நீங்க வந்து சொல்லிதான் ஆகணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாலதான் இந்த உண்மை எனக்கே தெரியும். அதுக்கப்புறம் தான் நான் ஒரு தெளிவுக்கே வந்தேன். அந்த தெளிவு பைரவிக்கும் வரட்டும். இல்ல ராஜன், உங்க மனநிலை வேற, பைரவி மனநிலை வேற. பெண் குழந்தைய ஏத்துக்க மாட்டேன்னு பைரவி அடம் பிடிச்சதுனாலதான் சிவகாமி ஏன் மூலியமா குழந்தைய மாத்தி வைக்கவே முடிவு பண்ணாங்க. அதை உடைச்சா பைரவி தாங்குவாங்களான்னு எனக்கு தெரியல. இல்ல டாக்டர், அதை பத்தி எல்லாம் யோசிக்கிற நிலைமையில நான் இப்போ இல்ல. எதுவா இருந்தாலும் பைரவிக்கு இந்த உண்மையை தெரியப்படுத்தணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சீக்கிரம் வாங்க டாக்டர். அப்புறம் உங்க இஷ்டம். டோன்ட் வரி ராஜன், நான் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி உங்க பிரச்சனையை சால்வ் பண்றேன். இந்த நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாது டாக்டர். அது உங்க கையில தான் இருக்கு. இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ளே வந்தாதான் நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடியும். என்ன ராஜன், ஒரு போலீஸ் கமிஷனரா இருந்துகிட்டு இவ்வளவு பதட்டப்படுறீங்க? கமிஷனரா இருந்தாலும் நானும் ஒரு தகப்பன் தானே டாக்டர். என் பொண்ணு வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு கொடுக்கறது என் கடமை இல்லையா? உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது ராஜன். கண்டிப்பா நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி நாங்க இருப்பேன். இதோ நான் கார்ல ஏறிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். சீக்கிரம் வந்துருங்க. சத்தியவதியை பாத்தியா? அவங்க நம்ம பிளான் படி தாலியோட இருக்கிற மாலையை ரெடி பண்ணிட்டாங்களா? ரெடி பண்ணிட்டாங்க. நானே இந்த மாலையை கண்ணால பார்த்துட்டு தான் வரேன். பாவம் அந்த சத்தியவதி. நாம ஏதோ லக்ஷ்மிக்கு உதவி செய்ய போறோம்னு நினைச்சுக்கிட்டு நம்ம பிளானுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க.
கடைசியில இதுல அவங்களே மாட்டிக்க போறது தெரியாம அப்பாவியா இருக்காங்க. சஞ்சீவ், நீ நினைக்கிற மாதிரி அவ அப்பாவியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம துளசிக்கு எவ்வளவோ பிரச்சனையை கொடுத்தவ. அதுக்கு கிடைக்கிற தண்டனையா இது இருக்கட்டுமே. இங்க பாருங்க, உங்க எல்லாரையும் நம்பிதான் நான் இந்த நிச்சயதார்த்தத்துக்கே சம்மதிச்சிருக்கேன். உங்க பிளான் எல்லாம் நல்லபடியா எக்ஸிக்யூட் பண்ணி அந்த லக்ஷ்மி கிட்ட இருந்து என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க. என் வாழ்க்கையே உங்க கையில தான் இருக்கு. விஸ்வா, நீ கவலைப்படாத. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்ன மாதிரி தத்தி இல்ல. இவங்க ரொம்ப ஸ்மார்ட். இவங்க எல்லாத்தையும் கச்சிதமா செஞ்சு முடிப்பாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ தான் மெச்சுக்கணும். என் பர்த்டே அன்னைக்கு சித்து என்ன கூப்பிட வரும்போது கான்ஸ்டபிள் ட்ரெஸ்ஸோட வந்தாரு. எங்க அப்பா கமிஷனர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ்வளோ பயம். யூரின் போகாத குறைதான் அப்படியே ஆடி போயிட்டார்ல. பாஸ், என்கிட்ட ஓப்பனிங் சரியில்லைனாலும் ஃபினிஷிங் நல்லபடியா தானே இருந்துச்சு. எப்படியும் உங்களை பர்த்டே பார்ட்டிக்கு துளசி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தல, அதை நினைச்சு கொஞ்சம் சந்தோஷப்படுங்க பாஸ். ஆமா ஆமா, உனக்கு போலீஸ்னா மட்டும்தான் எப்பவும் பயமே. ஆனா அன்னைக்கு ஏதோ ஒரு துணிச்சல்ல டிராபிக் போலீஸ் வேஷம் போட்டிருக்கான். நிஜ போலீஸ பார்த்ததும் அப்படியே தொட நடுங்கிட்டான். ஏங்க, இதெல்லாம் ரொம்ப டூ மச்சுங்க. இவன் எப்படா மாட்டுவான் கலாய்க்கலான்னு பாக்குறீங்களா? சரி சரி, கலாட்டா பண்ணதெல்லாம் போதும். நம்மளோட அடுத்த மூவ் என்ன? அந்த சத்யாவதி மாலை மேட்டரை பார்த்துப்பாங்க. ஆனா அந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த அந்த ஒரு பிளானை மட்டும் நம்பி இருக்க முடியாது. வேற 1-2 பிளானை கைவசம் வச்சுக்கிட்டாதான் ஒண்ணு இல்லைனாலும் இன்னொன்னு எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். சொல்லவா? சொல்லுங்க, அதுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த லட்சுமி லூசு மாதிரி தான் எப்பவுமே பேசிக்கிட்டு இருக்கா. அதனால மனநலம் சரியில்லாத பொண்ண என் தலையில கட்டி வைக்க பாக்குறாங்கன்னு போலீஸ்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறீங்க? நான் சொன்னது நல்ல ஐடியா தானே? அண்ணன், நீங்க இப்பதான் லூசு மாதிரி ஐடியா கொடுக்கறீங்க. அந்த லக்ஷ்மி லூசுன்னு புகார் கொடுத்தா ஒரு லூசு பொண்ணுக்கு எப்படி நிச்சயதார்த்த ஏற்பாடு செஞ்சீங்கன்னு கேஸ் நம்ம மேல திரும்பாதா? ஓகே. கமிஷனர் வீட்லயே இப்படி அராஜகம் நடக்குதான்னு மாமாவை தான் முதல்ல அரெஸ்ட் பண்ணுவாங்க. சாரி துளசி, நான் இந்த ஒரு ஆங்கிள் யோசிக்கவே இல்ல. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி गाइस. லூசு. எனக்கு இன்னொரு சூப்பர் ஐடியா தோணிருக்கு. நான் சொல்லவா? ஐடியா மட்டும் சொல்லுங்க. அது சூப்பரா இல்ல சொதப்பலான்னு நாங்க சொல்றோம். நம்பர் 1, இந்த லக்ஷ்மி ஒரு கொலகாரி. அவ காஞ்சிபுரத்துல ஒரு கொலைய பண்ணிட்டு வந்திருக்கா. ஐயோ, அதப்போ இதா இந்த மாதிரி மண்டபத்துல இருக்கிறவங்க எல்லாரும் நம்புற அளவுக்கு ஒரு பொய்ய சொன்னா எப்படி இருக்கும்? ஜஸ்ட் இமேஜின் गाइस. மொக்கையா இருக்கும். கொலைங்கிறது பெரிய மேட்ரு. அத எவிடன்ஸோட சொன்னாதான் நம்புவாங்க. நிச்சயம் நடக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள இதெல்லாம் சாத்தியமாகுமா? அதோட எங்க அப்பா போலீஸ் பாணியில 4 கிராஸ் கொஸ்டின் கேட்டா எல்லாருமே மாட்டிப்போம். அப்போ இந்த ஐடியாவும் ஒர்க் அவுட் ஆகாதா? இனிமே என்
பிரெயின்ல ஐடியாவும் ஸ்டாக் இல்ல गाइस. வேற யாராவது ஏதாவது ஐடியா இருந்தா நீங்களே சொல்லுங்க. நானே சொல்றேன் கேளுங்க. ஓகே. பிளான் ஏங்கிறது தான் நான் சத்தியவதி கிட்ட சொன்னது. சப்போஸ் அது ஒர்க் அவுட் ஆகலைனா பிளான் பி, பிளான் சி 2 இருக்கு. அது என்னன்னு சொல்றேன். ஓ. சூப்பர் ஐடியால. இந்த பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். எப்படி? பக்கா பக்கா. சூப்பர் சித்து. சித்து, நீ சொன்ன பிளான்ல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா கிளிக் ஆகும். சூப்பரா இருக்கு. ஏய், சூப்பர்ல. சூப்பர்ல. என்னங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? என்ன முகத்தை பார்த்தா ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏய், பையன் நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும்ல, டென்ஷன் இருக்கதான் செய்யும். என்ன சார், நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்ட் தான். நீங்க போய் உட்காருங்க, நான் வந்துடுறேன். சொல்லு சிவகாமி. அண்ணே, எங்க இருக்கேனே? மண்டபத்துல இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு பிரசவம் பார்த்த டாக்டர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. இப்போ இந்த உண்மைய அன்னிக்கிட்ட சொல்லியே ஆகணுமா? வேற வழியே இல்ல சிவகாமி. நான் எவ்வளவு தடுத்தோம், அவ இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தி தீர்வேன்னு உறுதியா இருக்கா. அது நடந்தா விஸ்வா துளசி 2 பேரோட வாழ்க்கையும் வீணா போயிடும். அதனாலதான் அந்த டாக்டர் மூலமா துளசி அவளோட பொண்ணுதாங்கிற உண்மையை சொல்ல போறேன். அப்புறம் அவளே நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவாள். என்னன்னு புரியாம பேசிட்டு இருக்க? உண்மையை சொல்றதுக்கு சரியான நேரம் இது ஒண்ணும் இல்லனே. தான் மகனுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போற நேரத்துல அவன் உன் மகனே இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு எவ்வளவு ஷாக்கா இருக்கும். அதை எந்த தாயாலையும் தாங்கிக்க முடியாதுன்னு. அந்த அதிர்ச்சி தாங்காம அன்னைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னென்ன பண்ணுவ? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது பாரு, இப்படி அவளுக்கு ஏதாவது ஆயிடும்னு யோசனை பண்ணிதான் நிலைமை இந்த அளவுக்கு சிக்கலா இருக்கு. இனிமே லேட் பண்ணா நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை தான் வீணா போயிடும். அண்ணே, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் சொல்ல வேணாம் சிவகாமி. நான் இந்த விஷயத்துல நீ சொல்ற எந்த சமாதானத்தையும் கேட்கறதா இல்ல. டாக்டர் மூலமா உண்மையை வெளியே கொண்டு வரதான் போறேன். அதனால எந்த விளைவுகள் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண நான் தயாரா தான் இருக்கேன். போன்ல யாருங்க ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்க? அது ஒரு கேஸ் விஷயமா டிஎஸ்பி கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஏங்க, பையனோட நிச்சயத்தை வச்சிருக்கிறப்போ உங்களுக்கு டியூட்டி தான் முக்கியமா போயிடுச்சா? சரி, சீக்கிரம் பேசிட்டு வாங்க. அங்க மனமேடையில சடங்கு இருக்கான். ஐயர் உங்களை வர சொன்னாரு. சரி, நீ போ. நான் போன் பேசிட்டா. சரி, சீக்கிரம் வந்துருங்க. வாங்க. அண்ணே, அண்ணி குரலை கேக்குறப்பவே அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு தெரியுது. நடந்த உண்மையை சொல்லி அவங்க சந்தோஷத்தை கெடுக்க போறியானே? சிவகாமி, நீ என்ன பேசினாலும் என் மனசு மாறாது. டாக்டர் மூலமா நான் உண்மையை சொல்லதான் போறேன். என்ன மன்னிச்சிருமா? சிவகாமி, ஏன் இப்படி அப்செட்டா இருக்க? என்ன விஷயம்? இன்னைக்கு நிச்சயதார்த்த மண்டபத்துல பெரிய பூகம்பமே வெடிக்கும் போல இருக்கு. அத நினைச்சதான் ரொம்ப பயமா இருக்கு. ஏன்? பைரவி ஏதாவது பிரச்சனை பண்ண போறாங்களா? வழக்கமா அண்ணிதான் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனா இந்த தடவை அண்ணனால பிரச்சனை உண்டாகும் போல இருக்கே. மாமாவால பிரச்சனை வரப்போகுது. அவர் அந்த மாதிரி ஆளே இல்லையே. இல்லைங்க, இன்னைக்கு அவர் வேற மனநிலையில இருக்காரு.
விஸ்வாக்கும் லக்ஷ்மிக்கும் நடக்க போற நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணுங்கிறதுல அவர் உறுதியா இருக்காரு. அதுக்காக எனக்கு பிரசவம் பார்த்த டாக்டரை மண்டபத்துக்கே வரவழைச்சு அன்னிக்கிட்ட துளசிதான் உன் பொண்ணுங்கிற உண்மைய சொல்ல வைக்க போறாராம். என்னங்க இது, இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லி இருக்க, இப்படி எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தா என்ன சொல்ற? என்னைக்கா இருந்தாலும் இந்த உண்மை பைரவிக்கு தெரிஞ்சுதானே ஆகணும். அதான் மாமா உண்மையை சொல்லி பிரச்சனை தீர்க்கறதுக்காக ட்ரை பண்றாரு. என்னங்க நீங்க, நீங்களும் புரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அண்ணிய பத்தி தெரியாதா உங்களுக்கு? விஸ்வா மட்டும் தான் புள்ள இல்லங்கிற உண்மை தெரிஞ்சா அவங்க உயிரையே விட்டுருவாங்க. இப்படியே எத்தனை நாள் தான் பாத்துட்டு இருக்கிறது? ஐயோ, அன்னைக்கு எப்படியாவது இந்த உண்மையை தெரிய வைக்கணும் தான். ஆனா அதுக்கு நீ இப்படி இந்த உண்மையை பட்டுன்னு போட்டு உடைச்சா அவங்களால தாங்க முடியுமா? அத நேரம் பார்த்து பொறுமையா சொல்லானா அண்ணன் கேட்க மாட்டேங்கிறாரு. இப்போ இந்த உண்மையை சொன்னாதான் இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடியுங்கிறதுல பிடிவாதமா இருக்காரு. அவர் சொல்றது கரெக்ட் தான் சிவகாமி. விஸ்வா துளசி கல்யாணம் நடக்கணும்னா இந்த உண்மையை சொல்லிதானே ஆகணும். இல்லங்க, மண்டபத்துல வச்சு உண்மையை சொன்னா அண்ணியால தாங்க முடியாது. அவங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற டைப். இத தாங்கிக்க முடியாம ஏதாவது விபரீத முடிவு எடுத்தா என்னங்க பண்றது? இது பாருங்க, அதனால நான் மண்டபத்துக்கு போய் அண்ணனை எப்படியாவது இந்த உண்மையை சொல்ல விடாம தடுக்கணும். நான் கிளம்புறேங்க. சிவகாமி, வேண்டாம் சிவகாமி, நீ அங்க போகாத. எல்லாத்தையும் அண்ணன் பாத்துப்பாரு. அவரும் நீ சொன்ன எல்லா காரணத்தையும் யோசிச்சிருப்பாருல. இருந்தாலும் டாக்டர் முடியுமா உண்மை சொல்ல நினைக்கிறாருன்னா அதுக்கு நம்ம பையன் தான் காரணம். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் அவர் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால நீ அங்க போகாத. இது நீ அட்வைஸ் எடுத்துட்டாலும் சரி, இல்ல ஆர்டர் எடுத்துட்டாலும் சரி. சரிங்க, நான் மண்டபத்துக்கு போகல. கோயிலுக்காச்சும் போய் ரெண்டு குடும்பமும் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு வரேன். சிவகாமி, என் பேச்சு மீறி மண்டபத்துக்கு போன அப்புறம் நான் என்னைக்குங்க உங்க பேச்சு மீறி போயிருக்கேன்? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அன்னைக்கும் எதுவும் ஆகக்கூடாது, அதே சமயம் இந்த நிச்சயதார்த்தமும் நடக்காம போய் விஸ்வாக்கும் துளசிக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். அதுக்கு தெய்வத்துக்கிட்ட அழுது முறையிடுறது தவிர எனக்கு வேற வழி தெரியலங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வா. ஏதோ திருட்டுத்தனம் தெரியுது. இவனை ஃபாலோ பண்ணி எங்க போறான்னு பாப்போம். துளசி, இப்ப லக்ஷ்மிக்கு எடுத்த புடவை மாதிரியே இன்னொரு புடவை கட்டியிருக்க. இது இப்ப யாருக்குமே தெரியக்கூடாது. நீ வெளியே எங்கேயும் போகாத. விஸ்வாவுக்கும் லக்ஷ்மிக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போற கடைசி நிமிஷத்துல நாங்க பவரை கட் பண்ணிடுவோம். ஐயோ, அந்த இருட்டான சமயத்துல லக்ஷ்மிய தூக்கிட்டு அந்த இடத்துல நாங்க ஒன்ன உட்கார வச்சிருவோம். விஸ்வா உன் கழுத்துலதான் அந்த மாலையை போடுவான். மீதி எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த சக்தியாலையும் உங்க ரெண்டு பேரையும்
பிரிக்கவே முடியாது. என்ன எல்லாம் புரிஞ்சதுல? எல்லாம் ஓகேனா, ஆனா இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசி வச்சது தானே. எதுக்கு இப்ப புதுசா இன்னொரு தடவை சொல்றீங்க? அதெல்லாமா பிளான் எல்லாம் கரெக்டா இருக்கா இல்ல அந்த பிளான்ல ஓட்டை ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கதான் உன்கிட்ட ஒரு வாட்டி சொல்லி பார்த்தேன், வேற ஒண்ணும் கிடையாது. பிளான் எல்லாம் பக்காவா தான் இருக்கு. பாவம் அந்த லக்ஷ்மி தான் இது எதுவும் தெரியாம நமக்கு தான் நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்னு அப்பாவியா நம்பிட்டு இருக்கா. ஏய் துளசி, நானா அப்பாவி? உங்க பிளான்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. உன் திட்டத்தை எல்லாம் எப்படி சுக்கு நூறா உடைக்க போறேன்னு பாரு. இந்த விஷயத்தை இப்பவே பைரவி அத்தை கிட்ட சொல்லி அவங்க இங்க கூட்டிட்டு வந்து உன் திட்டத்தை நான் வெளிச்சம் போட்டு காட்டுறேன்டி. அதுக்கப்புறம் அத்தையும் உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. அப்புறம் இந்த நிச்சயதார்த்தத்தை வேடிக்கை கூட பார்க்க முடியாது. லக்ஷ்மி, என்ன வேகமா போற? என்ன விஷயம்? முதல்ல நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. நான் வாங்கின பட்டு புடவையில ஒண்ணு அந்த துளசி கைக்கு எப்படி போச்சு? லக்ஷ்மி, நீ சொல்றது எங்களுக்கு எதுவுமே புரியல. அந்த பட்டு புடவை தான் துளசி கட்டிட்டு இருக்கா. நிச்சயதார்த்தத்தப்போ கரண்ட் எல்லாம் கட் பண்ணிட்டு எனக்கு பதிலா அந்த துளசிக்கு மாமாவை மாலை போட வைக்க பிளான் நடந்துட்டு இருக்கு. நான் இப்பவே போய் அத்தை கிட்ட கண்டிப்பா சொல்லி அந்த துளசிய மண்டபத்தை விட்டு வெளியே துரத்துறேன் பாருங்க. டேய், இந்த லூசிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுடி. துளசி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்க வேண்டாமா? இப்பவே சித்துக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லி ஆகணும். அப்பதான் அவன் ஏதாவது செஞ்சு துளசிய காப்பாத்துவான். முதல்ல நீ போன் பண்ணு. இதோ சொல்றேன். சொல்லுங்க தென்றல், நம்ம பிளான்லாம் ஸ்மூத்தா தானே போயிட்டு இருக்கு. மண்ணாங்கட்டி, அந்த லக்ஷ்மிக்கு நம்ம பிளான் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. பிளான்? அவ பிளான ஆண்டி கிட்ட சொல்லி துளசிய மாட்டி விட போயிட்டு இருக்கா. நீதான் ஏதாவது பிளான் பண்ணி பைரவி ஆண்டிய துளசி ரூமுக்கு வர விடாம செய்யணும். தென்றல், டென்ஷன் ஆகாதீங்க. இது ஜஸ்ட் லைக் தட் கொசு அடிக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளான வேலை. இதை நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி. அவன் பாத்துக்கிறேன்டான். ஏ லக்ஷ்மி, துளசிவா மாட்டி விட போற, நீ இதில் மாட்டிக்க போற பாரு. நானும் வரணும் தான் பாக்குறேன். எங்க வாங்கல. ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். ஏதோ முக்கியமா பேசணும் போல இருக்கு. நாம அப்புறமா பேசலாம். சரி சரி, போய் உட்காருங்க. என்ன லட்சுமி, சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? அத்தை, இது ஏன் பிரச்சனை இல்ல, நம்ம பிரச்சனை. நம்ம பிரச்சனையா? கொஞ்சம் விளக்கமா சொல்லு. அத்தை, அந்த துளசி நடக்க போற நிச்சயதார்த்தத்தை அவளோட நிச்சயதார்த்தமா மாத்த பாக்குறா. அதுக்கான வேலைகள்லயும் இறங்கிட்டா. ஏய், லூசுத்தனமா ஏதாவது உளறிட்டு இருக்காது. அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இல்ல அத்தை, அந்த துளசியும் மாயக்கண்ணனும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நிச்சயதார்த்தத்தப்போ எனக்கு பதிலா அந்த துளசி அந்த இடத்துல உட்கார வச்சு மாலையெல்லாம் மாத்த பிளான் பண்றாங்க அத்தை. இதெல்லாம் சினிமால தான் நடக்கும், நிஜத்துல எல்லாம் நடக்காது. அது எப்படி போய் இடத்துல துளசி உட்கார வைப்பாங்க? ஐயோ அத்தை, நீங்க நடக்காதுன்னு சொல்றீங்க. ஆனா அந்த துளசி நடக்க போற பிளான்ல தான் நான் கட்டிக்க போற நிச்சயதார்த்த புடவை மாதிரி அவ ஒண்ணு கட்டியிருக்கா. என்னடி சொல்ற? அவ அவ்வளவு வேலை பார்த்திருக்காளா? அவ இருந்தா தானே இந்த நிச்சயதார்த்தத்துல ஆள் மாறாட்டம் பண்ண முடியும். இப்பவே அந்த துளசியை இந்த மண்டபத்துல இருந்து துரத்தி விடுறனா இல்லையான்னு பாரு. ஹலோ, யார் நீங்க? ஹலோ ஹலோ மேடம், நாங்க கேஆர்டி நகைக்கடையில இருந்து பேசுறோம்.
உங்க ஹஸ்பண்ட் எங்க நகைக்கடையில ஒரு நகைச்சீட்டு போட்டிருந்தாரு. அந்த சீட்டுக்கு குலுக்கல் முறையில வைர நெக்லஸ் ஒண்ணு பரிசா விழுந்திருக்கு. என்னது வைர நெக்லஸா? பரிசா விழுந்திருக்கா? நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? அட நிஜமாதான் மேடம். எங்க ஜுவல்லரி ஷாப்ல சீட்டு போடுற அதிர்ஷ்டசாலி ஒருத்தருக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் கிஃப்ட் அப்பப்போ கொடுப்போம். இந்த வாட்டி நீங்க அதிர்ஷ்டசாலி மேடம். அப்படியா? நீங்க சொல்றது என்னால நம்பவே முடியல. துளசி, இன்னியோட கதை முடிஞ்சது. இப்ப சில வைர நெக்லஸோட டிசைன்ஸ உங்க போனுக்கு அனுப்புறேன். அதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொன்னா அதையும் உங்களுக்கு பரிசா கொடுத்துருவோம். அப்படியா? உடனே அனுப்புங்க. நான் எந்த டிசைனும் உங்களுக்கு செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் அனுப்புறேன். அத்தை அத்தை சீக்கிரம் வாங்க, அந்த துளசி தப்பிச்சிருவா. இரு போலாம். நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பைரவி மேடம். எதுவுமே உங்க கைக்கு வர போறது இல்ல. என்ன வெறும் போட்டோ தானே, காசா பணமா? அத்தை எல்லா டிசைனும் சூப்பரா இருக்கே. இதுல எதை செலக்ட் பண்றதுன்னு தெரியலையே. லக்ஷ்மி, இதுல ஒரு டிசைனை செலக்ட் பண்ணிடி. நகை கடை குழுக்கல்ல உங்க மாமாவுக்கு வைர நெக்லஸ் பரிசா விழுந்திருக்கான். என்னத்த, நான் எவ்வளவு சீரியஸான மேட்டர் பேசிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா வைர நெக்லஸ் செலக்ட் பண்ண சொல்றீங்க? ஏய், அந்த துளசி எங்கேயும் போயிட மாட்டா. அவ ரூம்ல தான் இருப்பா. என்ன மீறி அவளால ஒண்ணும் பண்ண முடியாது. கொஞ்சம் இரு. அந்த துளசி மேட்டர் முடிச்சிட்டு வந்து இது பொறுமையா பாத்துக்கலாம் அத்தை. ஏய் சும்மா ரெடி. எரிச்சல கலப்பாத. நான் தான் பாத்துக்கறேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. ஐயோ, ஏய் இத பாரு, இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்குல்ல. அதுவும் நடுவுல மயில் கலர் கல் டாலர் அம்சமா இருக்கு. நான் போட்டுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல. இத பாரு பாரு எப்படி இருக்கு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அப்ப இதையே ஓகேன்னு போன் பண்ணி சொல்லிட வேண்டியதுதான். ஓகே சொல்லுங்க. சார், ஒரு டிசைனை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்பட்டுமா? சாரி மேடம், போன் நம்பர்ல ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து போச்சு. அதான் ராங் கால் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. அதுவா, உங்களுக்கு நெக்லஸ் இல்லைன்னு சொல்றோம். ஏன் இல்ல? மேடம் மேடம், சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்காதீங்க மேடம். உங்க ஹஸ்பண்ட் சீட்டே போடல. ஒரு சின்ன மிஸ்டேக்ல மாறி போச்சு. ராங் கால் மேடம். யோ, நல்லா பாரியா. இப்படி பொசுக்கன இல்லன்னு சொல்லிட்டா எப்படி? கொஞ்சம் நல்லா பாருங்க. அத்தை, போன் கட் ஆயிடுச்சு. எனக்கு நல்ல ஆசை மூட்டிட்டான். சும்மா இருந்தவள வைர நெக்லஸ் அது இதுன்னு சொல்லி கடைசியில ஒரு குண்டூசி கூட கொடுக்காம ஏமாத்திட்டான். இவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான். அத்தை, இப்ப வச்சும் போலாமா? இது என்னோட வாழ்க்கை அத்தை. சரி பாடி. என்னத்த, ஏன் அப்படி பாக்குறீங்க? அத்தை, இல்லத்த, நான் பாக்கும்போது இந்த துளசி பட்டு புடவை தான் கட்டி இருந்தா. என்னாச்சு? திடீர்னு ரூமுக்கு எல்லாம் வந்திருக்கீங்க? சொல்லிருந்தா நானே உங்க ரூமுக்கு வந்திருப்பேன்ல. ஏய் சும்மா நடிக்காதடி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பட்டு புடவை கட்டிக்கிட்டு மாயக்கண்ணன் கூட நல்லா பேசிட்டு இருந்தல. இப்ப எங்கடி அந்த பட்டு புடவை? பட்டு புடவையா? என்ன லக்ஷ்மி சொல்ற? நான் இந்த ட்ரெஸ்ல தான் ரொம்ப நேரமா இருக்கேன். அத்தை, இவன் நல்ல பொய் சொல்றா அத்தை. நாங்க எனக்காக எடுத்துட்டு வந்த ஒரே மாதிரி பட்டு புடவையில ஒண்ணு இவ கட்டி இருந்தா. நாம வரத எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு உடனே மாத்திட்டா. அத்தை, இவ ஏதோ கனவு கிணவு கண்டிருப்பான்னு நினைக்கிறேன்.
அதான் நான் பட்டு புடவை கட்டியிருந்தேன், அது இதுன்னு ஒலறா. ஏ துளசி, இப்ப நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டு உனக்கும் விஸ்வாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடத்த நீ ஏதோ பிளான் பண்றேன்னு இவ சொல்றா. இதெல்லாம் உண்மையா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல அத்தை. இவ அபாண்டமா என் மேல பழிய போடுறா. இவ என்ன இந்த மண்டபத்தை விட்டு துரத்துவேன்னு சவால் எல்லாம் விட்டுருக்கா. ஐயோ, அதுக்காக தான் இப்படி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்றா. என்னடி நீ ஒன்னு சொல்ற, அவ ஒன்னு சொல்றா. இப்ப நான் யார் சொல்றது நம்புறதுன்னு தெரியலையே. ஐயோ அத்தை, இவ உடம்பெல்லாம் போய்தான். நான் சொல்லாததெல்லாம் சொன்னேன்னு சொல்லி மாட்டி விட பாக்குறா அத்தை. அத்தை, இவ கொஞ்ச நாளாவே சரியில்லை அத்தை. அன்னைக்கு வீட்ல நான் விஸ்வா ரூமுக்கு போனதா போய் சொன்னா. இன்னைக்கு நான் இந்த நிச்சயதார்த்தத்தையே நிறுத்த போறதா சொல்றா. நடக்காததெல்லாம் நடக்க போறதா கற்பனை பண்ணிக்கிறா. இவள ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் கிட்ட காட்டுறதுதான் நல்லது அத்தை. ஏய், அப்போ நீ என்ன பைத்தியம்னு சொல்றியா? நீ தாண்டி பைத்தியம். ஏ லக்ஷ்மி, சத்தம் போடுறது கொஞ்சம் நிறுத்து. நீ துளசிய நினைச்சு ரொம்ப ஓவரா பயப்படுற. அதனாலதான் தேவையில்லாத கற்பனை எல்லாம் உனக்கு வந்துட்டு இருக்கு. ஒழுங்கா நிச்சயதார்த்த பொண்ணா ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆக பாரு. எனக்கு அங்க தலைக்கு மேல வேலை இருக்கு. உன்னை நம்பி வந்தேன் பாரு, அது ஏன் தப்படி? என்ன கனகலட்சுமி அம்மா, காஞ்சிபுரம் கனகலட்சுமி. நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். நான் பட்டு புடவையை தான் கட்டியிருந்தேன். இந்த நிச்சயத்துல ஆள் மாறாட்டம் செய்ய போறத பத்தி மாய கண்ணா பேசிட்டு போனது உண்மைதான். ஆனா அதெல்லாம் உன்னால நிரூபிக்க முடியாது. இப்பவும் சொல்றேன், இந்த நிச்சயதார்த்தம் நடக்காதடி, நடக்காது. ஏய், என்ன பைத்தியமாடி ஆக்குற? உன்னை தனியா பைத்தியமா வேற ஆக்கணுமா? ஆல்ரெடி நீ அரை லூசு தானே. பாக்கலாண்டி, நீ லூசா இல்ல நான் லூசான்னு பாப்போம். நடக்காத நிச்சயதார்த்தத்துக்கு பட்டு புடவை நகையெல்லாம் போட்டு அழகா ரெடி ஆகு. போ. என்னடி லக்ஷ்மி கூப்பாடு போட்டுட்டு போறாளா? அவ என்கிட்ட மட்டும் இல்ல, பைரவி அத்தைக்கிட்டயும் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டா. நல்ல வேலைடி. நாங்க சித்துவுக்கு போன் பண்ணி சொன்னதுனால அவன் பைரவி ஆண்டிக்கு போன் பண்ணி ஏதோ பேசி இங்க லேட்டா வர மாதிரி பண்ணிட்டான். அதுக்குள்ள புடவைய மாத்தி ஆண்டிய ஏமாத்திட்டோம். அதெல்லாம் சரிடி. ஆனா இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு. அடுத்து என்ன பண்றதுன்னே புரியல. டோன்ட் வரி துளசி, நம்ம ஐடியா கிங்கே இந்நேரம் வேற ஏதாவது ஐடியா பண்ணி வச்சிருப்பான். அதனால இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்காது. ஹே, மெதுவா பேசுடி. இதையும் அந்த லக்ஷ்மி கேட்டு நம்மள ஃபாலோ பண்ண போறா. அப்படியே அவ ஃபாலோ பண்ணாலும் அவளை முட்டாளாக்கதான் நம்ம துளசி இருக்காளே. சொல்லுங்க ராஜன். டாக்டர், இப்ப எங்க வந்துட்டு இருக்கீங்க? சாரி ராஜன், வர்ற வழியில என் கார் பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர் ஆயிடுச்சா? என்ன டாக்டர் சொல்றீங்க? நான் வேணா ஒரு கார் அனுப்பட்டுமா? நீங்க இங்க வந்தாதான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். ராஜன், டென்ஷன் ஆகாதீங்க. கார்ல ஸ்டெப்னி இருக்கு, டிரைவர் அதை மாத்திக்கிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கார் ரெடி ஆயிடும். கொஞ்சம் வேகமா வந்தா போதும். நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி நான் மண்டபத்துக்கு வந்துருவேன். என்னமோ டாக்டர், நீங்க வர வரைக்கும் எனக்கு பதட்டமா தான் இருக்கும். நீங்க உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கும். எனக்கும் குழந்தைய மாத்தி வச்சு பொய் சொன்னது கொஞ்சம் கில்ட்டியா தான் இருக்கு. அதனால நானும் அங்க வரதுல ரொம்ப தீவிரமா இருக்கேன். சீக்கிரமே வந்துடுவேன், கவலைப்படாதீங்க. ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ். என்னப்பா, ரெடி ஆயிடுமா? மேடம், சீக்கிரம் பண்ணுப்பா கொஞ்சம். சரிங்க மேடம். சீக்கிரம்.
சிது, இந்த ஆள் மாறாட்ட பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்தா கடைசியில இப்படி சொதப்பிருச்சு. சொதப்புனாலும் பரவாயில்ல, ஆனா அதுல மாட்டிக்காம தப்பிச்சது பெரிய விஷயம். தென்றல், நீ கரெக்டான நேரத்துல போன் பண்ணி சொன்ன. அதனால நானும் நகை சீட்டு வைர நெக்லஸ்னு பைரவி ஆண்டிகிட்ட போய் சொல்லி துளசியை பார்க்க போறத லேட் பண்ண. இல்லைன்னா நம்ம மாட்டி இருந்திருக்கோம். ஏண்டா தப்பிச்சதே பெரிய சாதனை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ஐடியா ஊத்திக்கிச்சே, அதுக்கு என்ன பண்றது? ஏய், இந்த பிளான் ஊத்திக்கிட்டதே உன்னாலதான். நீ போய் துளசி கிட்ட பேசினத அந்த லக்ஷ்மியை கேட்டுட்டு பைரவி ஆண்டிகிட்ட சொன்னதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையுமே. சரி, என் ஐடியா தான் ஒர்க் அவுட் ஆகல. நீ ஏதாவது ஐடியா கூட இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்கு. மாயக்கண்ணன், என்ன அப்படியே ஆஃப் ஆயிட்டீங்க? அண்ணனுக்கு ஐடியாவை கெடுக்க மட்டும் தான் தெரியும், புதுசா ஐடியா கொடுக்க எதுவுமே தெரியாது. ஹலோ ஸ்டாப். என்ன எல்லாரும் சேர்ந்து ஓடுறீங்களா? எனக்கு மூளை இருக்கு. ப்ரோ, வெளியில சொல்லாதீங்க, எடுத்து வித்துற போறாங்க. ஏய், போதும்பா, அண்ணனை ரொம்ப தான் ஓட்டுறீங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க சொல்லுங்கண்ணே. நீ இவ்வளோ அன்பா கேட்டதுனால சொல்றேன், ஆனா என் ஐடியா கொஞ்சம் காமெடியா இருக்கும். உங்களுக்கு பரவாயில்லையா? அண்ணே, நீங்க சீரியஸா சொன்னாலே காமெடியா தான் இருக்கும். இப்ப காமெடியா வர சொல்ல போறீங்களா? சரி, சொல்லுங்க பாப்போம். ஓகே, இப்போ இந்த நிச்சயதார்த்தம் நடக்க காரணமா இருக்கவங்களா யாரு? ஹலோ, எல்லாரும் சும்மா தானே இருக்கீங்க? யோசிச்சு சொன்னா என்ன? மாயக்கண்ணன், நீங்களே சொல்லுங்க, நாங்க கேக்குறோம். சரி சரி, நானே சொல்றேன். இந்த நிச்சயதார்த்தம் நடக்க பைரவி மேடம், லட்சுமி, சத்யவதி இந்த 3 பேர் தானே காரணம். அதனால அவங்களுக்கு ஜூஸ்ல பேதி மாத்திரையை கலந்து குடிச்சா ரெஸ்ட் ரூம்க்கு மாறி மாறி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நிச்சயதார்த்தம் ஆட்டோமேட்டிக்கா நின்றுடும். ஹவுஸ் பை ஐடியா. அண்ணே, இந்த ஐடியாவை சினிமா சீரியல்னு எல்லாத்துலயும் பார்த்து பார்த்து புளிச்சு போச்சுன்னு. வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்கண்ணே. சிஸ்டர், இது பழைய ஐடியா தான், ஆனா செய்ய போற நாம புதுசு தானே. அப்புறம் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகணும். அண்ணே, உங்க ஐடியா ரொம்ப கேவலமா இருக்கு. பைரவி அத்தை எனக்கு அம்மா மாதிரி. அவங்களுக்கு பேதி மாத்திரை கொடுக்கலான்னு சொல்றதெல்லாம் ரொம்ப டூ மச். அவங்களுக்கு உடம்பு முடியாம போனா என்ன ஆகும்னு யோசிச்சீங்களா? ஆமால, நீ சொல்றது சரியா. பாருங்க மாயக்கண்ணன், நீங்க நாங்க சொல்றத மட்டும் செஞ்சா போதும். ஐடியா கொடுக்கற வேலை எல்லாம் இதோட நிறுத்திக்கங்க. ஃப்ரெண்ட்ஸோட நட்புக்காக உங்களோட கிண்டல் கேலியெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, வேற ஒரு ஐடியா இருக்கு. அதாவது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாப்போம். அவ்வளவுதான். சூப்பர்ல. சூப்பர் சித்து. உடனே இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்றோம்.